Hi guys, welcome to my channel. இன்னைக்கு என்னோட 2 days routine vlog and shopping வீடியோ தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாட்டர்டே மார்னிங் கொஞ்சம் கிராசரி ஐட்டம்ஸ் வாங்கலாம்னு கிளம்பணும். போற வழியிலேயே ஒரு சிவன் கோயில் இருந்தது. அங்க போயிட்டு சாமி கும்பிட்டு கிளம்பணும். போற வழியில சரியான மழைங்க. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அடின்னு செம்ம அடி அடிச்சிருச்சு. அடிக்கிற வெயிலுக்கு மழை ஓகே தான். ஆனா நாங்க 2 ஹவர்ஸா ஒரு பர்னிச்சர் ஷாப்லயே உட்காந்துட்டோம். மழை விடவே இல்லை. மழை விடுறதுக்கே டைம் ஒரு 3 o'clock ஆயிடுச்சு. நல்ல பசி கூடவே ஃபர்ஸ்ட் சாப்பிடலான்னு போயிட்டோம். அங்கே ஜீரக சம்பா பிரியாணியும் ஹைதராபாத் பிரியாணியும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஹைதராபாத் பிரியாணி பார்த்தீங்கன்னா சரியான காரமாக இருந்துச்சு. சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. டிமார்ட்டில் என்ட்ரி ஆனதுமே இது மாதிரி ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் நல்ல ஆஃபரில் வச்சுருந்தாங்க. 100 rupees எம்ஆர்பி ப்ரைஸில் உள்ளதெல்லாம் 63க்கும் இது மாதிரி நிறைய ஆஃபர்லாமே வச்சுருந்தாங்க. அப்படியே உள்ளே போனதுமே குளிக்கிற சோப் ஐட்டம்ஸ் எல்லாமே இது மாதிரி பாரில் வச்சுருந்தாங்க. 3 வாங்கினா 1 ஃப்ரீ. எம்ஆர்பி ப்ரைஸ்லேருந்து 10%, 20% இது மாதிரி டிஸ்கவுண்ட்லேயும் இருந்துச்சு. நமக்கு தேவையானதை மட்டும் பார்த்துட்டு வாங்கணும். டீத்தூள் பார்த்தீங்கன்னா 1/2 kg 1 kg இது மாதிரி பல்க் குவான்டிட்டிலாம் நல்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க. அவ்வளோலாம் நமக்கு தேவைப்படாதுன்னு சின்னதாக வாங்கிக்கிட்டோம். இங்கே 1/2 kg 1 kg வாங்குற மாதிரி இருந்தால் நல்லாவே ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டில் வாங்கலாம். நாங்கள் வீக்கெண்டில் போனதுனால சரியான கூட்டங்க. எல்லாருமே ட்ராலியை இந்த பக்கமும் அந்த பக்கமும் தள்ளிக்கிட்டு ஒரே இடிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. லேடிஸை விட ஜென்ஸ் கூட்டம் தாங்க ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பில்லை வச்சுக்கிட்டு தேடி எடுத்துட்டு இருந்தாங்க. பிஸ்கட் எல்லாமே 4 பேக்குக்கு 1 பேக் ஃப்ரீன்ற மாதிரியும் ஆஃபர் இருந்துச்சு. எல்லா கிராசரி ஐட்டமுமே நார்மல் ஹோல்சேல் ஷாப்பில் கிடைக்கிறத விடவே அமௌண்ட் கம்மியாகவே தான் இருந்துச்சு. சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற திங்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியாகவும் ஆனால் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எம்ஆர்பிஸ்லேயே தான் போடுவாங்க. ஆனால் இங்கே ஹோல்சேல் ஷாப்பில் வாங்குறத விட கம்மியாகவுமே இருந்துச்சு, குவாலிட்டியாகவுமே இருந்துச்சு. பாதாம்லாமே 1/2 kg 399 அது மாதிரி இருந்துச்சு. ஹோல்சேல் ஷாப்லேயே 500 ரேஞ்சுக்கு வருங்க. இங்கே ஓகேவாக தான் இருந்துச்சு. சாக்லேட் பிஸ்கெட் கூட 10%, 25% ஆஃபரில் இருந்துச்சு. அதிகமாக வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல பெனிஃபிட்டாகவே இருக்குங்க. உங்களுக்கு நியர்பையில் டிமார்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். பெரிய ஷாப்பாக இருக்குது, இங்கே ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் சில பேர் யோசிக்கலாம். அப்படிலாம் இல்லைங்க, இங்கே நல்லாவே ரேட் கம்மியாகவே கிடைக்குது. buy one get one ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அது எல்லாமே செக் பண்ணி வாங்கணும். ஏன்னா 250 ml சேம் ப்ரைஸில் இருக்குது. அதையே 2ஆக பிரித்து buy one get one போட்டு அதே ப்ரைஸ்லேயும் ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்குது. அதெல்லாமே செக் பண்ணி வாங்கணும். ஒரு கிளான்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி எல்லா ஐட்டம்லேயே டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸுமே நமக்கு கம்மியாக இருக்குது. நான் ஒவ்வொரு டைமும் இதை சொல்லும்பொழுதும் உங்களுக்கு போர் அடிச்சிடும். நீங்களே ஒரு கிளான்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுங்க. இதுமாதிரி பை ஒன் கெட் ஒன்லேயும் இருக்குது. நமக்கு 10%, 20% டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. நல்ல ஆஃபராகவும் இருக்குங்க. என்னால் எல்லாத்தையும் ஷூட் பண்ண முடியல, பயங்கர ரஷ்ஷாக இருந்ததுனால நான் ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் ஷூட் பண்ணிவிட்டு பைக்கை ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், கிளாஸ் வேர் ஐட்டம்ஸ் இதெல்லாமே என்னால் வீடியோ பிக் பண்ண முடியல. தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டு பில் போட வந்தாச்சு. பாருங்கள், சிக்கன் பொடி மட்டன் பொடி கூட நமக்கு ஆஃபரில் தான் இருக்குது. பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்குது. இல்லை நம்ம எம்ஆர்பிலேருந்து ப்ரைஸும் கம்மியாக தான் இருக்குது. சின்னதாக வாங்கும்போது 52 ரூபா உள்ள எம்ஆர்பி ப்ரைஸ் 37 தாங்க. 50 rupees நமக்கு ஆஃபரில் இருக்குது. இதுமாரி மோஸ்ட்லி எல்லாமே ஆஃபரில் தாங்க இருக்குது. பருப்பு ஐட்டம்ஸ் இது மாதிரி ஃபுல்லாக கொட்டி வச்சுருக்காங்க. நமக்கு தேவையான அளவு 1/2 kg 1 kg 2 kg இது மாதிரி தேவையான அளவு ஒரு பேக்கில் போட்டு கொடுத்தா அங்கே மெஷர் பண்ணி அளந்து கொடுக்க ஒரு ஆளுமே போட்டிருக்காங்க. நம்ம கவரில் போட்டு கொடுத்தா அளந்து கொடுத்துட்றாங்க. ஷரனுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஹாப்பிங்க. இங்கே நான் தான் எடுப்பேன்னு சொல்லி அவனே எடுத்து போட்டுட்டு இருந்தான். கடலப்பருப்பு, கொண்டக்கடலை, அரிசி, துவரை எல்லாமே எல்லா ஐட்டமுமே இது மாதிரி கொட்டி இருந்துச்சு. உளுத்தம்பருப்பு மட்டும் காலி ஆயிடுச்சு.
உளுத்தம்பருப்பு ஷாப்லேயே 1 kg 150 ருபீஸுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ் தான் போட்டிருந்தது. ஆனால் இப்போ ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆயில் எல்லாமே நார்மல் ஷாப்பில் 115க்கு வாங்கினது இங்கே 100 ருபீஸ் தாங்க. நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா 175 எம்ஆர்பியில் உள்ளது 135 ருபீஸ்லேயே இருந்தது. எல்லாத்தையுமே பார்த்துட்டு தேவையானதை மட்டும் வாங்கிக்கிட்டு தம்பிக்கு பேட்டும் பாலும் கேட்டான், அதுவுமே வாங்கிக்கிட்டு மிஷின் லிக்யூட்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பிலேருந்து ரேட்டு கம்மியாக போட்டிருந்தாங்க. இந்த முகி டிட்டர்ஜென்ட் பார்த்தீங்கன்னாக்கா பை 1 get 1ல போட்டிருந்தாங்க. சில்லற தான் அது மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை, சரி இந்த டைம் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அதில் ஒரு பேக்கெட் வாங்கிக்கிட்டோம். போயாச்சு. சரியான கூட்டங்க, ரொம்பவே டயர்டாக ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு பில் போட்டுட்டு அப்படியே பாப்கார்ன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. அப்படியே மறுநாள் சண்டே விளாக் கண்டினியூ ஆகுதுங்க. இட்லி மாவு இருந்தால் இட்லி தோசைன்னு போர் அடிக்குது, மாவு இல்லைன்னா மாவு இல்லைன்னு தோணுது. சண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளாக கோதுமை தோசையும் நேற்றி வச்ச சாம்பாரும் கொஞ்சமாக கடப்பா வச்சும் டிஃபனை முடிச்சாச்சு. சாப்பிட்டு தம்பியும் ஹஸ்பண்டுமே மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க வர்றதுக்குள்ள நான் ப்ரெட்டு பன்னுக்கு மாவு ரெடி பண்ணிடலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கேக்லாம் பேக் பண்ணியே 1 month கிட்ட ஆகுதுங்க. சரி வீட்டுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணலான்னு ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் ஸ்லீவ் பண்ணி வச்சுட்டு ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ண வச்சுட்டேன். ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிற டைமுக்குள்ளே மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் பொடி காலி ஆகிடுச்சிங்க. அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு மிளகு போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணி ஒரு கிண்ணத்தில் கொட்டி ஆற வச்சிட்டேன். இது மாதிரியே ஜீரகத்தையும் பெருஞ்சீரகத்தையுமே போட்டு லைட்டாக சூடு ஏறினா போதும், ரொம்ப செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக வறுத்துட்டு இதையுமே ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது எல்லாமே ஆறுனதுமே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதுலேயே லஞ்சுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதுலேயே அரைச்சிடலான்னு ஃபஸ்ட்டு ஜீரகம் அப்புறம் பெருஞ்சீரகம் மிளகு அரைச்சி ஆற வச்சுட்டு அதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அரைச்சி வச்சுட்டேன். அதுக்குள்ளே சிக்கன் மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மட்டனில் சூப்பு ரெடி பண்ண குக்கரில் மட்டனை போட்டு வச்சுட்டு விசில் போட்டு விட்டேன். நாங்கள் எப்போவுமே மட்டன் வாங்கினாலும் அதில் சூப் போட்டு குடிச்சிட்டு தான் மதியம் ஒர்க்கையே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் மட்டன் வேக வைக்கும்போது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுத்து சூப்பு ரெடி ஆனதும் கொஞ்சமாக பெப்பர் மட்டன் மசாலா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து எல்லோரும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு. கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் நம்ம லஞ்ச் முடிக்கிற வரைக்கும். ப்ரெட்டுக்கு மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா 2 hours ரைஸ் ஆகணும். ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணி வச்சிடலாம். மாவு போட்டு ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட் சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சி பன்னுக்கும் ப்ரெட்டுக்கும் தேங்காய் பன் இது 3த்துக்குமே ரெடி பண்ணி ப்ரூஃப் பண்ண வச்சுட்டேன். 2 hours இந்த ஒர்க் இல்லை. இதை ரெடி பண்ணி வச்சு ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி 65 கேட்டான், அதுக்கு மேரினேட் பண்ணி வச்சுட்டா அதுவுமே ஒரு 1/2 hour ஊறிட்டு இருக்குன்னு அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். half kg சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா மிளகுத்தூள் ஜீரகத்தூள் பெருஞ்சீரகத்தூள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் 65 மசாலா கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு தயிர் லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து கலந்து ஊற வச்சாச்சு. ஃப்ரைக்கு குக்கரில் ஆயில் கீ மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கி தேவையான உப்பு மிளகாய்த்தூள் சேர்த்து அதையும் குக்கரில் ஒரு விசில் போட்டாச்சு. எதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணுன்னு ரஃபாக ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸியாக ஒர்க்குமே முடிஞ்சிடும். சலிப்பு இல்லாமல் வேலையுமே டைமுக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். நான் எப்போதுமே இது மாதிரி ஒரு ரஃபாக ஒரு பிளான் பண்ணி வச்சுப்பேன். பிளான் பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு 1/2 hour 1 hourக்குள்ளேயே ஃபுல்லாக லஞ்செல்லாம் முடிச்சிடலாம். ரொம்ப நேரம் கிச்சனில் நின்றும் நம்ம வேலை செஞ்சால் மாதிரியும் இருக்காது. டக்குன்னு வேலையே முடிச்சுட்டு ஈஸியாக வந்துடலாம். சண்டே பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடையும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சிக்கன் குழம்புமே குக்கரில் ரெடி பண்ணிட்டேன்.
ஆல்ரெடி குழம்புக்கு சிக்கனில் கொஞ்சமாக காரப்பொடி, லெமன், சால்ட்டு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அதையே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது மட்டன் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிடுச்சு. விசில் வந்தால் சிக்கன் குழம்புமே ரெடி ஆகிடுங்க. ஃபைனலாக சிக்கன் 65 பொரித்து எடுத்துகிட்டு ஒர்க்கு டோட்டலாக ஃபினிஷ் ஆகிடுச்சிங்க. ஃபுல்லாகவே சமையல் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சூப்பராக வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவுமே 65 ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சுட்டேன். ஃபைனலாக மட்டன் ஃப்ரை, 65, சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லாக நல்லா லஞ்சை முடிச்சுட்டு லஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. என்னோட ஸ்டைலில் மட்டன் ஃப்ரையும் சிக்கன் 65யும் டீட்டெயில் ரெசிபி வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு பன்னு பிரெட்டு நல்லா ரைஸ் ஆகி இருந்துச்சு. டைமுமே 2 hours கிட்ட ஆயிடுச்சு. ஓகே, இதையும் பேக் பண்ணி வச்சுட்டா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தேங்காய் பன் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டா நல்லா கூலாகி இருக்குன்னு அதை பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சூப்பர் சாஃப்டாக பன், ப்ரெட்டு, தேங்காய் பன் எல்லாமே ரெடிங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக பன்னு, ப்ரெட்டு கிடச்சிருக்குன்னு. இது மாதிரி நீங்களும் பன்னு, ப்ரெட்டு ரெடி பண்ணணுன்னா இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நேரம் நின்றுட்டே வேலை பார்த்தாச்சு. இனி ரெஸ்ட்டு தாங்க. அவ்வளோதாங்க. இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Thank you for watching. Bye bye.